வணக்கம். நாம் இன்று எந்த பதிவு பார்க்கப் போகிறோம் என்றால், ராம நவமி 2026 எப்போது, எப்படி வழிபட்டால் ராமரின் அருளைப் பெற முடியும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களில் மிகவும் உயர்வான விரதமாக போற்றப்படுவது ஸ்ரீ ராம அவதாரம். தெய்வம் மனிதராக அவதரித்து ஒரு அரசன், தலைவன், மனிதன், நண்பன் எப்படி தர்மத்தின் வழி வாழ வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டிய அவதாரம் ராம அவதாரம். தெய்வமாகவே இருந்தாலும் மனித அவதாரம் எடுத்தால் சோதனைகளை, துன்பங்களை அனுபவிக்க வேண்டும். எந்த சூழலிலும் தர்மத்தின் வழியில் இருந்து மாறாமல் வாழ வேண்டும் என்பதை மனித குலத்திற்கு வாழ்ந்து காட்டிய அற்புத அவதாரம் ராம அவதாரமாகும். மகாவிஷ்ணுவின் 7வது அவதாரம் நிகழ்ந்தது சைத்திர மாதம் எனப்படும் பங்குனி மாத வளர்பிறையில் வரும் 9வது திதியான நவமி திதியில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் என புராணங்கள் சொல்கின்றன. ஸ்ரீராமர் அவதரித்த நாளே ஸ்ரீ ராம நவமியாக கொண்டாடுகிறோம். ஸ்ரீ ராம நவமி சைத்திர நவராத்திரியின் இறுதி நாளில் கொண்டாடப்படுவது வழக்கம். ஸ்ரீராமர் திரேத யுகத்தில் தோன்றியதாக சொல்லப்படுகிறது. ஸ்ரீராம நவமி அன்று ஏராளமான பக்தர்கள் விரதம் இருந்து வழிபடுவது வழக்கம். ராம நவமி விரதத்தை அன்றைய தினம் சூரிய உதயம் துவங்கி மறுநாள் சூரிய உதயம் வரை சிலர் கடைபிடிப்பார்கள். சிலர் சூரிய உதயம் துவங்கி சூரிய அஸ்தமனம் வரை கடைபிடிப்பார்கள். இன்னும் சிலர் நவமி திதி துவங்கி முடியும் வரை கடைபிடிப்பார்கள். பஞ்சாங்கத்தின்படி ஸ்ரீ ராம நவமி விரதத்தை 3 வழிகளில் பக்தர்கள் கடைபிடிக்கிறார்கள். எந்த வேண்டுதலும் இன்றி வருடத்திற்கு ஒரு முறை விரதம் கடைபிடிப்பது, பக்தியின் காரணமாக வாழ்நாள் முழுவதும் ராம நவமி விரதத்தை கடைபிடிப்பது, ஏதாவது ஒரு வேண்டுதலை முன்வைத்து அது நிறைவேறுவதற்காக விரதம் கடைபிடிப்பது. 2 நாட்கள் நவமி திதி இருப்பதால் எந்த நாளில் ஸ்ரீ ராம நவமியை கொண்டாடுவது என்ற குழப்பம் ஏற்பட்டுள்ளது. ஸ்ரீ ராம நவமி விரத வழிபாட்டினை சூரிய உதயத்திலேயே துவங்க வேண்டும். அந்த வகையில் மார்ச் 27ஆம் தேதி அன்று சூரிய உதயத்தின் போதுதான் நவமி திதி உள்ளது. அதேபோல் ராமர் அவதரித்ததாக சொல்லப்படும் புனர்பூச நட்சத்திரமும் மார்ச் 27ஆம் தேதி அன்றுதான் அமைந்துள்ளது. அதனால் மார்ச் 27ஆம் தேதியே ஸ்ரீ ராம நவமி நாளாக கருதி வழிபட வேண்டும். ஸ்ரீ ராம நவமி வழிபாட்டு முறைகள். ஸ்ரீ ராம நவமி அன்று அதிகாலையிலே எழுந்து விரதத்தை துவக்கிவிட வேண்டும். அன்று நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து வழிபட வேண்டும். ராமபிரானின் மந்திரங்களை உச்சரித்தபடி இருக்க வேண்டும். ராமாயணம் படிப்பது அல்லது ராமரின் பெருமைகள், அவரின் நாமங்களை கேட்கலாம். ராமருக்கு பிரியமான அவல் பாயாசம், பானகம், நீர்மோர் ஆகியவற்றை நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும். ஸ்ரீ ராமஜெயம் எழுதுவதும் சொல்லுவதும் மிகவும் உயரிய பலன்களை தரும். ஸ்ரீராமர் சீதை திருக்கல்யாணம் நடைபெறும் கோவில்களில் சென்று கலந்து கொள்ளலாம். மறுநாள் காலை ராமருக்கு பூஜை செய்து வழிபட்டு ஸ்ரீ ராம நவமி விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.